ஹாய். பொதுவா ஒரு படத்த நம்ம ஒரு தியேட்டர்லயோ, இல்ல ஓடிடில பார்க்கும்போது நமக்கு புடிச்ச சீன் நம்ம தலையில ஓடிட்டே இருக்கும். அது நம்ம நைட்டு தூங்க போறப்ப கூட எனக்கு மினிமம் ஒரு 10 சீன் ஓடுச்சுன்னா, என்ன பொறுத்தவரை அது ஒரு நல்ல படம். ஒரு படத்துக்கு பேசிக்கா தேவைப்படுறது எல்சிடி. எல்சிடினாவே பொதுவா லாஃப், கிரை, டிராமா இந்த 3மே ஒரு படத்துல இருந்தா, குடும்பங்கள் தேடி வந்து பார்க்குற வெற்றி படமாவே இது அமையும். அப்படி ஒரு படத்த தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சஜெஸ்ட் பண்ண போறேன். இன்னைக்கு நம்ம போய் பார்க்க போற படம் இப்போ ரீசென்ட்டா ரிலீஸ் ஆயிருக்க தாய் கிழவி. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம மெயின் கேரக்டரா இருக்க பவுன் தாயி ஊர் முழுக்க கடன் குடுத்துருக்காங்க. இவங்களோட டெய்லி ரொட்டீனு இந்த ஊர் முழுக்க போய் கடன் வசூலிக்கணும். அந்த கடன் வசூலிக்கிற முறையே அடாவடித்தனமா இருக்கிறதுனால, அந்த ஊர் மக்கள்லாம் இந்த கிழவி எப்படா சாகும் அப்படின்னு நெனச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயமும் வரும்போது இவங்க பசங்கலாம் சேர்ந்து இந்த கிழவிய எப்படி காப்பாத்துறாங்க? எதுக்காக காப்பாத்துறாங்கன்றதான் கதை. இந்த படத்துல நடிச்ச எல்லாருக்குமே ஒரு பெரிய கிளாப் தியேட்டர் ஃபுல்லா இருந்துச்சு. அவ்வளோ சூப்பரா ஒரு குடுத்திருக்க கேரக்டர் அவ்வளோ அருமையா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட நேரமும், கடைசியில ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் பவுண்ட் ஆகி டயலாக்ன்னே இருக்கு. பட் ஆனா அந்த ஒரு கேரக்டர் அந்த படம் ஃபுல்லா டிராவல் பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஒரு நான் ஸ்டாப் ஃபன்னோட ஒரு அங்கங்க எமோஷன் சீன் வச்சு ஒரு பீக் உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா, தாய் கிழவி. கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் வருத்தப்படுவீங்க. தேங்க் யூ.